சென்னை திருவேற்காட்டில் இறைச்சிக்கடை உரிமையாளர்கள் மீது 4 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய் ஹரீஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெய் ஹரீஷ், எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரம். சென்னை திருவேற்காட்டில் இறைச்சிக்கடை உரிமையாளர்கள் மீது 4 பேர் கொண்ட கும்பலானது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய் ஹரீஷ். அவரிடம் பேசலாம். ஜெய் ஹரீஷ், இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பரிதா, சென்னை அடுத்த திருவேற்காட்டில் சாலையை விட்ட வாகனத்திற்காக கடைக்குள் புகுந்து ஒரு கும்பல் அடித்தது. இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது வைரலாகி வருகிறது. பாதிக்கப்பட்ட நபர்கள் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் 15 நாட்களுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்ட வழக்கு. குறிப்பாக சென்னை திருவேற்காடு காடுவெட்டி பகுதியை சேர்ந்தவர் மகபூப் பாஷா. இவர் வீட்டின் முன்பு இறைச்சி கடை கடந்த 40 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி அன்று அவரது இறைச்சி கடைக்கு வந்த நபர் ஒருவர் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறைச்சி வாங்க வந்துள்ளார். அப்போது வாகனம் தனது வீட்டின் முன்பு இருப்பதாக இறைச்சி கடையின் பக்கத்து வீட்டுக்காரர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது. அதே போல் பக்கத்து வீட்டுக்காரர்களான தேசியராஜ், இன்பராஜ், யுவராஜ் என அவர்கள் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் மகபூப் பாஷா மற்றும் அவரது மகன் அஷ்ரப் அலி ஆகியோரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பாஷாவுக்கு மூக்கு தண்டு உடைந்து அவரது மகன் அப்சர் அலிக்கு காலில் முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இது தொடர்பாக சம்பவம் அன்றைய தினத்தில் திருவேற்காடு காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சியில் உள்ள ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் 15 நாட்களாகியும் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வழக்கின் நிலை குறித்து விசாரணை அதிகாரி தொலைபேசி தொடர்பு கொண்டால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் சுதந்திரமாக வளருவதாகவும் தங்களுக்கு மேலும் அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறுகின்றனர். உடனடியாக தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுவதும் குறிப்பிடத்தக்கது. பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜி ஹரீஷ்.